Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 24 ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் vs அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் January 5 1:45க்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச். பிலிரி ஓவல் ஹெர்பர்ட் இதில் தான் மேட்ச் நடக்க போகுது. நிஞ்சா ஸ்டேடியம் சொல்லுவாங்க, அங்கே தான் மேட்சாக நடத்துகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் நிஞ்சா ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக போயிருந்துச்சு. அதேமாதிரி பெர்த் கிரவுண்டில் ஆப்டர் ஸ்டேடியமில் எப்பயுமே மீடியம் பேஸுக்கு சப்போர்ட்டாகவும் லோ ஸ்கோரிங் கேமாக போகும். ஆனால் போன மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் கேமாக போயிருந்துச்சு. ஸோ பிச்சை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எம்சிஜிலுமே நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். பட் அன்ஈவன் பவுன்ஸ் இருந்து ஓப்பனர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆனதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ பிச்சை வந்து நம்ம கெஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கிராண்ட் லீக் நீங்கள் மேக் பண்ணுறவங்க எப்படி வேணால் கொலாப்ஸ் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் மூவ் பண்ணணும். வின் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, லாஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக போக வாய்ப்புன்றது குறைவு தான். அந்த மாதிரி தான் இந்த பிபிஎல் போயிட்டுருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஒரு பிளேயர் செலெக்ஷனு, அப்புறம் பேட் பால் லெவனில் ட்ரேட் ஆப்ஷனு, எந்த டீம் வின் பண்ணும் லாஸ் ஆகுன்றதை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணலாம். அதில் நானுமே வின் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னா, இப்போ 2 டீம் மோதுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து லாஜிக்கே இல்லாமல் ஒரு டீம் தான் வின் பண்ணணும்னு முன்னாடியே நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை கட்டிடுவாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும். அப்போ நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 10 ஓவர் வரைக்கும் கூட மேட்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சப்போஸ் அவங்க எல்லோரும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற டீமுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இவங்க வின் பண்ணுவாங்கன்னு ட்ரேட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் டபுள் ஆகும். இப்போ 1000 ரூபா போடுறீங்கன்னா 2000 ரூபா வின் பண்ணால் அதில் 100 ரூபா 150 ரூபா அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. மீதி 800 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பேட் பால் லெவனில் அந்த ஆப்ஷன் இருக்கும் உங்கள் லீக்குக்கு மேலேயே. இது எதுக்காண்டி நான் குறிப்பிட்டு பேட் பால் லெவன் சொல்கிறேன்னா, டிடிஎஸும் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ. வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அந்த ஒரே காரணம் தான். நிறையா என்ட்ரி ஃபீஸும் கம்மியாக தான் இருக்குது. கிவ் அவேவும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் இங்கே 64 மேட்ச் நடந்திருக்கு. 33 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 31 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும். ஆவரேஜாக 167 ரன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சாலிடான ஒரு பேட்டிங் ட்ராக் தான் கொடுத்துருக்காங்க. பட் போன மேட்ச்சு ஸ்லோவாக போயிருந்துச்சு. அதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் நியூட்ரலாக பார்த்தோம்னா ஒன் சைடு பவுண்ட்ரி வந்து ரொம்பவுமே ஷார்ட்டாக இருக்கும். லைட்டாக ஃப்ளிக் ஆடினா கூட அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போகிற அளவுக்கு போகும். அதனால தான் இந்த மிச்சல் ஓவன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கிரவுண்டை பயன்படுத்தி நல்லா ஆடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். சப்போஸ் க்ளவுடி கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா ஆன் டைம் நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் பிச் ரிப்போர்ட்டில் அந்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை கொடுக்குறேன். ஏன்னா முக்கியமான நிறையா பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஜாக் பேடு, அதேமாதிரி இன்னும் ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மழை பெய்யறப்ப நல்லா ஸ்விங் ஆகுது அப்படின்னா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். சப்போஸ் ஓரளவுக்கு க்ளவுடியாக இருக்குது, ஸ்விங் ஆகும் அப்படின்னா மெட்ரிக் மாதிரி பிளேயர் ரொம்பவே முக்கியம். அதையும் நம்ம ஆன் டைம் வந்து பார்ப்போம். இப்போ வரையே எந்த ஒரு இதுவும் இல்லை, கிளியர் ஸ்கைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்டிங் ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்ச்சில். பட் இருந்தாலும் ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் இயரில் நடந்த மேட்ச்சு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸுக்கான ஸ்கோர் கார்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சீசனில் லாஸ்ட்டாக நடந்த மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு ரெண்டையுமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நார்மல் நிஞ்சா ஸ்டேடியமோட கிரவுண்டு இதுதான் பிச் ரிப்போர்ட். ஸோ எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிக்க முடியுன்றது தான் கான்செப்ட். பட் போன மேட்ச் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா 161 ஹேர்பர்ட் அடித்தாலும் 111 தான் வந்து அடித்தாங்க. சிக்னி சிக்ஸஸ்ஸு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு டீம்னாலே வந்து அடிக்க முடியல. இப்போது நமக்கு இந்த பிச்சு வருமா இல்லை இந்த பிச்சு வருமானன்றதை ஆன் டைமில் கொடுக்குறத வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்கள் லாஜிக் படி லோ ஸ்கோரிங் கேமுக்கு செட் பண்ணாலும் சரி, ஹை ஸ்கோரிங் கேம் செட் பண்ணாலும் கிராண்ட் லீக் நீங்கள் எப்படி வேணால் அது செட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. போன சீசன் ஹெர்பர்ட்டும் அடிலைட் ஆன மேட்சோட ஸ்கோர் கார்டு பார்த்தோம்னா ஜிமி ஓவர்டன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, பாய்ஸி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, தேர்ன்டன் 2 விக்கெட்டு. அவங்க சைடில் பார்த்தோம்னா ஆடக்கூடிய பிளேயர்னா டிம் டேவிட் மட்டும் 22 ரன். சேம் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் மேட்ச் ஷாட்டு 39, ஜாக் வெதர்லாண்ட் 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 20 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து ஜாக் வெதர்லாண்ட். அவரை கன்சிடர் பண்ண வேண்டாம். நிக்கில் சௌத்ரி வந்து 1 விக்கெட்டு, ஜார்டன் 1 விக்கெட். இது போன இயர் நடந்தது. இதே கிரவுண்டில் போன மேட்ச் இந்த சீசனில் 2025 சீசனில் நடந்த மேட்ச் பார்த்தோம்னா நிக்கில் சௌத்ரி 42, மெக்ராமட் 34, மிச்சல் ஓவர் 33 குயிக்காக வந்து அடித்தார். நம்ம வந்து பார்த்துருப்போம். ப்ளஸ் இதே 2 டீமில் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாலுமே க்ளோஸாக போகிற மேட்சஸ் தான் வந்து அமைஞ்சிருக்கு முன்னாடி நம்ம பார்க்குறப்போ. அதே மாதிரி மேக்ஸிமம் இவங்க இன்பிட்வீன் ஆடின மேட்ச் ஃபுல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிமி ஓவர்டன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த இயர்லையுமே அது வந்து நடந்திருக்கு. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சேம் ஜார்டன் 3 விக்கெட்டு, ஸ்டாங்க்லி 2 விக்கெட்டு, வக்கார் சலாம் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வக்கார் சலாம் விக்கெட்டே எடுக்காமல் இருந்தார். பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு லக்குன்றது இருக்குது. அதில் அவர் கொஞ்சம் விக்கெட்ஸுமே எடுத்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம பிளேயிங் லோன் வந்து பார்க்கலாம். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸுக்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு ஆல்ரெடி இந்த சீசனில் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கண்டிப்பாக ஆடிருப்பாங்க
ஆடிருப்பாங்க. அந்த ஸ்கோர் கார்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் நான் அதை வந்து எடுக்கலை. ஆடிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி மெட்ரித்துக்கு வந்து டர்சி ஷாட் அவுட் ஆவாருன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. சப்போஸ் ஆடிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆடிருந்தாங்கன்னா அவங்க அடிலேட்டில் தான் அந்த மேட்ச் ஆடிருப்பாங்க. இப்போ ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் மேத்யூ வைடா இல்லை அந்த இடத்துல ஜெல்லன்றதை பார்த்துக்கோங்க. மெக்டர்மட்டு, ஷேஹோப்பு, டிம் டேவிட்டு, அடுத்து கிறிஸ் ஜார்டன், நிக்கில் சௌத்ரி, நேத்தன் எலிஸ், மெட்ரித்து, வக்கார் சலாம், ஸ்டாங்க்லி. இதான் மோஸ்ட்லி உங்களோட பிளேயிங் லெவன். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் வெதர்லாந்து அப்படி இல்லாட்டி மேத் ஷாட்டு. மற்றபடி டர்சி ஷாட்டு, கிறிஸ்லீனு, ரோஸு, அலெக்ஸ் ராஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போப்பு, பேஸ்லி, ஜிமி ஓவர்டனு, டர்ன்டனு, அடுத்ததான் வந்து போப்பு, பாய்ஸி, டக்கட். இதுதான் மோஸ்ட்லி இவங்களோட பிளேயிங் இருக்கும். இதில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா வெதர்லாந்து வரலாம் மேட்ச் ஷாட்டுக்கு பதிலாக. ஆனால் மேட்ச் ஷாட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் கொடுத்தே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்குவாடில். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸோட ஸ்குவாட் வரதே கிடையாது, ரொம்ப டிலே ஆகுது. அதே மாதிரி பெர்திஸ் காச்சஸோட ஸ்குவாடுமே அவங்க லாஸ்ட் மினிட் வரையும் அப்டேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரிய மாட்டேது யார் ஆடுவாங்கன்னு. பட் அடிலைட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விக்கெட் வந்து போன மேட்ச் மாதிரியே ஒரு ஸ்லோ விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஷாட் ஆடலை அப்படின்னா டர்சி ஷாட் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். போன மேட்ச் பவுல் பண்ணான்னு எதிர்பார்த்தது, பட் பவுல் பண்ணலை. மேபி ஸ்லோ டாக்காக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா மேத்யூ வைடை தவிர்த்து மீது எல்லாமே ரைட் ஹேண்டர், ஒரு சைனாமன் பவுலர் தான் டர்சி ஷாட்டு. கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த கிரவுண்டு வந்து சர்க்கிள் வந்து ரொம்பவே ஷார்ட்டான ஒரு சர்க்கிள். மெட்ரித்தை பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா குயிக்காக அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். 2 இன்னர் எஜ் பட்டு போனால் கூட 4 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் மேட்ச் ஷாட் ஆடலைன்னா டர்சி ஷாட்டை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. பட் மெட்ரித்துக்கு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். சேம் நேத்தன் எலிஸ் ஆடுவார்ன்றதையும் பார்த்துக்கோங்க. போன மேட்ச் ஆடலை. நேத்தன் எலிஸ் ஆடலை அப்படின்னா பீட்டர் ஹட்லாக் வந்து அந்த இடத்துல ஆடுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா மெக்டர்மட்டு, அடுத்தா வந்து மிச்சல் ஓவனு, ஷேஹோப்பு, சேம் இந்த சைடில் மேத்யூ ஷாட்டு, கிறிஸ்லின்னு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். கிளியர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால். இல்லை ஸ்லோ ட்ராக்காக இருக்குது அப்படின்னா மிடில் ஆர்டர் பிளேயர்ஸு, ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது பெட்ரு. ஸோ டெத்தில் கடைசி வரையும் எப்படினாலும் மெட்ரித்தை எடுத்துகிட்டு போய் ஓவர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே கிறிஸ் ஜார்டனு இல்லை நேத்தன் எலிஸ் மெட்ரித்து கம்பைன் பண்ணி தான் பவுல் பண்ணுறாங்க டெத்து ப்ளஸ் பவர் பிளேயில். மிடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நிக்கில் சௌத்ரியை யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே உங்களுக்கு டர்சி ஷாட் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர். சப்போஸ் மேட்ச் ஷாட் ஆடலை, வெதர்லாந்து ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிக்கில் சௌத்ரி 2+ ஓவர் போடுவார். ப்ளஸ் பேட்டிங்குமே முன்னாடி வந்து இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ஆடுறாரு அவர். சேம் அவர் வரக்கூடிய பேட்டிங் டைமில் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு ரொட்டேட் பண்ணி ஒரு 10-15 ரன் வந்து அடிச்சிருவார். அதனால் வாய்ப்புகள் நிக்கில் சௌத்ரி ஒரு மினிமம் 30-40 பாயிண்ட் எடுக்க வாய்ப்புகள்ன்றது இருக்கும். வக்கார் சலாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஆடுவார்ன்ற லாஜிக்கில் வேணால் நம்ம பிக் பண்ணலாம். மற்றபடி ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப நம்ம கட் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. ஏன்னா ஒரு விக்கெட்டுக்கு மேலே அவர் எடுக்கிறது இல்லை. அது 27 பாயிண்ட் அப்படி தான் வந்து எடுக்கிறார். மேபி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப வேணால் எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் ரன் இருக்கப்போ சேஸ் பண்ணுறப்ப கஷ்டப்பட்டு விக்கெட் எடுக்கலாம். போன மேட்ச் பயங்கரமாக ஆடினார் கிறிஸ்லின். அதே ஃபார்மோட மறுபடியும் திரும்பி வந்து பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எதிர்பார்க்கலாம். காரணம் என்னென்னா அவரோட பேட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு போன மேட்ச்சு. அதே பேட் ஸ்பீடில் இந்த கிரவுண்டில் ஆனால் பால் எங்கே போகுனே தெரியாது. சேம் போப்பு கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. ப்ளஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா கேம் வந்து அவர்கிட்ட இருக்கும். ஒரு ஸ்டெடியாக ஒரு 30-40 பாயிண்ட் வாங்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். நமக்கும் ஒரு டீசெண்டான சேஃப் பிக். பட் ஓவரால் பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஜிமி ஓவர்டனு, மேட் ஷாட்டு, அடுத்தா கிறிஸ் ஜார்டனு. ஸோ இவங்க 3 பேர் வந்து சேஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன். டபுள் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா நீங்கள் டேகட்டை கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவரும் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, 2 கேட்ச் பிடிக்கிறாரு. பேட்டிங் சான்ஸ் கிடச்சா அவருமே ஆடுவார். அதனால் இவங்களை வந்து நம்ம சேஃப் ஆப்ஷன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் டர்சி ஷாட்டு, கிறிஸ்லின்னு, சேம் இங்கே மெக்டர்மட்டு, ஷேஹோப்பு இந்த மேட்ச் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா ஷேஹோப் ஓரளவுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்ணுவார். அதில் பாய்ஸி, போப்பு, மேட்ச் ஷாட்டுன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள்ன்றது இருக்குது ஷேஹோப் வந்து நல்லா ஆடுறதுக்கு. இங்கே உங்களுக்கு மேத்யூ வைடு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கார். விக்கெட் கீப்பிங்கில் மட்டும்தான் பாயிண்ட் எடுக்கிறாரு. இவருக்கு எதிராக வீச போகிறது டர்ன்டனும் டக்கட்டும் தான். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் பால் போட்டாலே வந்து பயந்து தான் அவர் ஆடுறாரு. ஸோ அதனால் விக்கெட் கீப்பிங் பேக்கப்பை யோசிச்சா பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கட் பண்ணிட்டு மிடில் வரக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்தோம்னா பெட்டராக இருக்கும். டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஏன்னா டர்ன்டனும் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். மிச்சல் ஓவன் ஏதோ குயிக்காக ஒரு 2-3 4 அடிச்சிட்டா கூட டர்ன்டனோட பால் பயங்கரமாக வரும். ப்ளஸ் டக்கட்டோட பாலுமே பயங்கரமாக வரும். நீங்கள் மிச்சல் ஓவனுமே அவுட் ஆவார்னு லாஜிக்கில் கூட யோசிக்கலாம். சப்போஸ் சேசிங்லாம் நல்லா ஆடிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் குயிக்காக அவுட்டாக இருந்து பார்த்துருக்கோம். சேசிங்னா கூட எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு கூட போங்க. அதுவுமே வந்து பெட்டரான ஐடியாவாக
இருக்கும். அதுவும் கரெக்டான ஒரு லாஜிக்காக தான் முடியும். ஏன்னா ஓப்பனிங்கில் இவங்க 2 பேர் பவுல் பண்ணுவாங்க. டெத்தில் ஜிமி ஓர்டன் வந்து பவுல் பண்ணுவார். அதேமாரி மேட்ச் ஷாட் வந்துட்டு இங்கே மேத்யூ ஒய்டுக்கு எதிராக வீசுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஹோப் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பேட்டிங் ஆர்டரில் அவர் கொண்டு வந்துட்டாங்க. ஈஸியாகவே நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக அந்த 4 பேர் தான். ஜிமி ஓர்டன், மேட்ச் ஷாட்டு, சேம் கிறிஸ் ஜார்டன். அடுத்ததான் வந்து நீங்கள் டேக்கெட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கிற கான்செப்டில். கிராண்ட் லீக் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஹோப், அதுக்கப்புறம் மெக்ட்ராமெட், கிறிஸ்லின், டர்சி ஷாட்டு, போப்பு, அடுத்ததான் இந்த சைடில் மெட்ரித்து, இவங்கெல்லாம் ஜிஎலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிக்கில் சௌத்ரி டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேசிங் வந்தால் மட்டும் டிம் டேவிட்டை ஏதாவது ஒரு டீமில் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க்கு. அலெக்ஸ் ராஸும் டிம் டேவிட்லாம் ஒரு 15 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்லனா ஆட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக வந்து க்ளவுடி கண்டிஷனாக இருக்குது, ஸ்விங் அதிகமாக இருக்கும், டாப் ஆர்டர் காலி ஆவாங்கன்ற கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் மிடில் ஆர்டரில் டிம் டேவிட்டையோ இல்லை அலெக்ஸ் ராஸையோ எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் ஆர்டர் காலியாகவும் நீங்கள் டீமை செட் பண்ணால் மட்டும் அதில் பிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ஸ்குள்ளே, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்குள்ளே கேப்டன் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி ஆடிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த 2 டீமும். அந்த ஸ்கோர் கூட ஒரு டைம் பார்த்துக்குங்க. பிச் ரிப்போர்ட் சப்போஸ் சிக்னி சிக்ஸஸ்க்கு எதிராக ஆடின அதே பிச் ரிப்போர்ட் அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்காண்டி உங்கள் டீமையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டெத்தில் பவுல் பண்ண போகிறது தேர்ன்டன் தான். இப்போ இனிஷியல் ஸ்பெல் டெத் 2மே கொண்டு வந்துட்டாங்க. ஜிமி ஓர்டன், தேர்ன்டன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு நாத்தன் எலிஸ், மெட்ரித்து, ஜார்டன் தான் டாப்பு ப்ளஸ் மிடில். எண்டு ஸ்டாங்க்லே டாப்பில் வந்து பவுல் பண்ணுவார், ஃபுல்லாகவே முடிச்சிடுவார். அதுக்கப்புறமா உங்களுக்கு வக்கார் சலாம் தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவாங்க, நிக்கில் சௌத்ரி தேவைப்பட்டால் வந்து பவுல் பண்ணிப்பாங்க. இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ ஹெட் ஸ்டாட்ஸ், வென்யூ ஸ்டாட்ஸ் எவ்வளோ முக்கியன்றது மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ரெனகேட்ஸ் மேட்ச்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அதையும் ஷோ பண்ணுறேன், அதையும் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டசியில் வின்னு லாஸ் சகஜம் தான். பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு. 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம். அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்பனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாதான் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து ஷோ பண்ணிடுறேன். ரொம்பவுமே முக்கியமானது. ஏன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ரெனகேட்ஸ் மேட்ச்சில் அப்படியே பக்காவாக ஒர்க் ஆகிருந்துச்சு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மிச்சல் ஓவனு 11 ரன் மட்டும்தான் ஹெட் டு ஹெட்டில் அவரோட ஆவரேஜ். வென்யூவில் 67 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதில் ஒரு மேட்ச் வந்து 100 அடித்தார். அதை சேர்த்து தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் வந்து குயிக்காக ஃப்ளாப் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். மேத்யூ ஒய்டு 41 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டு, வென்யூவில் 26 ரன் ஆவரேஜ். மிச்சல் ஓவனுக்கு பதிலாக நீங்கள் மேத்யூ ஒய்டை ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவரை 70% எடுத்திருப்பாங்க, இவரை 20-30% தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா மேத்யூ ஒய்டு ஒரு ஸ்டாட்டாக அதிகமாக இருக்குது. மேட்ச் ஷாட் ஆடலை அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது அந்த டீமில். ஃபுல்லாக லெக் ஸ்பின்னர் மட்டும்தான். அதனால் மேத்யூ ஒய்டு அந்த 3rd டர்னை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா நல்ல ரன்ஸ் கூட போகலாம். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஹோப் ஒரு மேட்ச் ஆடிக்கிற 37, வென்யூவில் 21, ஹெட் ஹெட்டில் 37, வென்யூவில் 21. மெக்டர்மெட்டு ஹெட் ஹெட்டில் 52 ரன் ஆவரேஜ் இருக்காரு, வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ் இருக்கிறது. ஹையஸ்ட் ஆவரேஜ் இவர் தான் நினைக்கிறேன். ஸோ லாஜிக் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மேட்ச் நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். சப்போஸ் மேத்யூ ஒய்டு ஆடலை, மெக்டர்மெட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் வந்துச்சு அப்படின்னா ஸ்மால் லீக்ஸில் கூட உங்களுக்கு சூப்பர் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது மெக்டர்மெட் தான். நிக்கில் சௌத்ரி ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சில் 14 ரன் தான் ஆவரேஜ், பட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 32 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கிடைக்கிற சான்ஸ் எல்லாமே இந்த வென்யூவில் பயன்படுத்தியிருக்காரு. டிம் டேவிட் ஹெட் ஹெட்டில் 39 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 31. ஸோ இதான் வந்து ட்ரம்ப் கார்டு. ஸோ ஜிஎல்லில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய பிளேயர் இதுதான். பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, இல்லை டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்டில் டீமை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா டிம் டேவிட்டை ஆட் பண்ணிக்கோங்க, மேத்யூ ஒய்டையே ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ் ஜார்டன் ஹெட் ஹெட்டில் 4 விக்கெட்டும், வென்யூவில் 6 விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லாயிருக்கு. மெட்ரித் 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 37. வக்கார் சலாம் 1 விக்கெட்டு, வென்யூவில் 2 விக்கெட்டு.
நேத்தன் எலிஸு 12 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 36 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆடினார்னா பிக் பண்ணிக்கோங்க. டர்ஷி ஷாட் ஹெட் டு ஹெட்டில் 26 ரன் ஆவரேஜ், டீசெண்டான ஒரு ஆவரேஜ். மேட்ச் ஷாட் ஆடலை அப்படின்னா பவுலிங் பண்ணுவார். அதேமாதிரி வென்யூவில் 20. கிறிஸ்லின் 52 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 87 ரன் ஒரு மேட்ச்சில். ஸோ 2 ஆவரேஜும் பக்கா ப்ளஸ் ரீசன்ட் ஃபார்மே வந்து பக்காவாக இருக்குது கிறிஸ்லினுக்கு. வெதரில் அந்த 46 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 36 ரன் ஆவரேஜ். சப்போஸ் மேட்ச் ஷாட் ஆடலைன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க இவரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப்பில் வந்தார்னா ஒரு கிராண்ட் லீக்ஸில் டீம் டேவிட் எடுக்கிறப்ப இவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அலெக்ஸ் ராஸ் 3 மேட்ச்சில் 7 ரன் தான் அவரோட ஆவரேஜ். ஓவர்டன் ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 2 விக்கெட்டும். தேர்டனு ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட்டு, வென்யூவில் 2 விக்கெட்டும். இங்கே பாய்ஸி 7 விக்கெட்டு, வென்யூவில் 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. போப்பு ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட்டு. மேட்ச் ஷாட்டு 49 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 20 ரன் ஆவரேஜ். பக்காவான ஒரு ஆவரேஜ். டீம்னு பார்த்தோம்னா ஜிமி ஓவர்டன் ஷார்ட் கேப்டன் கொடுத்து மிச்சல் ஓவன் எடுத்திருக்கேன். மெக்டர்மட்டு, போப்பு. நீங்கள் இந்த இடத்துல வேறு யாரும் எடுத்துருக்கோம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஜார்டன், நிக்கில் சௌத்ரி, போப்பு, தேர்டன், மெட்ரித்து, நேத்தன் எலிஸ். ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வேணுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கிறிஸ் ஜார்டன் கேப்டன், தேர்டன் வைஸ் கேப்டன், டக்கட், போப்பு, மேட்ச் ஷாட்டு, ஓவர்டன், சேஹோப்பு, கிறிஸ்லின். சேஹோப்புமே ஜிஎல்லில் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனா வக்காசலாம் செகண்ட் போல் பண்ணுறப்ப எடுத்துக்கோங்க. கிறிஸ் ஜார்டன் கேப்டனாகவும் தேர்டனாக வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள். குயிக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸ்டாட்ஸ் முக்கியமானது கொடுத்துருக்கேன். அதை வச்சு ஓன் டீம்ஸை கிரியேட் பண்ணுங்கள். ஸ்மால் லீக் வின்னு லாஸ் ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு பிபியில். அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. டியோ ப்ளே பண்ணுங்கள். குபேராவில் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணால் போதும். அதே பேட் பால் 11 ஆப்பில் உங்களுக்கு ட்ரேடுன்னு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட் பால் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுற மாதிரியே இதில் ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் பேட் பால் 11 தான் உங்களுக்கு உண்மையான நேர்மையான நோ டிடிஎஸ் நோ ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.